வணக்கம். என்னை செதுக்கிய புத்தகங்கள் அப்படின்னு சிலவற்றை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எத்தனையோ புத்தகங்கள் சொல்லுவேன். அதில் என்ன ரொம்ப ஈர்த்த புத்தகம், நான் இப்போதும் படிச்சுட்டு இருக்க புத்தகம் எது அப்படின்னு கேட்டால், ராகுல சாங்கித்யாயன் என்கின்ற மிகப்பெரிய மேதை எழுதிய வால்கா முதல் கங்கை வரை என்ற நூல்தான். யார் இவர்? உத்தரப்பிரதேசத்தில் ஆஜம்கட் என்ற மாநிலத்தில் பாண்டாகா என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் 1893 பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர் சின்ன வயதில் இறந்துட்டு போயிட்டாங்க. இவருடைய பாட்டியால் வளர்க்கப்பட்டார். இவர் கொஞ்ச நாள் தான் பள்ளிக்கூடம் போனார். பிறகு உலக கல்வியை கற்றார். இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். இவருக்கு 33 மொழிகள் தெரியும். குறிப்பாக தமிழும் தெரியும். இவர் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, பாலி, ரஷ்ய மொழி என்று இத்தனை மொழிகளையும் நன்கு கற்றவர். பயணமே இவருடைய வாழ்க்கை முழுவதும் அமைந்திருந்தது. புதிய ஒளி என்ற இவருடைய அந்த வாழ்க்கை வரலாறும், வால்கா முதல் கங்கை வரை என்ற இவருடைய நூலும், சிந்து முதல் கங்கை வரை என்ற ஒரு நூலும் நான் எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி மனிதகுல வரலாறை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து 1942 அது முடியும். எல்லோரையும் ஈர்த்த ஒரு எழுத்தாளர். இவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கணமுத்தையா அவர்கள் மொழிபெயர்த்த போது அந்த பிரதியை வாங்கி படித்து பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்தாராம். சென்னைக்கு வந்திருக்கிறாரு, திருவல்லிக்கேணியில் இருந்திருக்கிறாரு. பஞ்சசபஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வைணவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய அந்த முத்திரையை விட்டிருக்கிறாரு. அது மட்டுமில்லை, தன்னுடைய பயணத்தின் போது தான் பெற்ற அனுபவங்களை பூராத்தையும் தொகுத்திருக்காரு. இவரை பற்றி இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், 30 ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு முறை நான் பட்டிவீரன்பட்டியில் ஒரு பட்டிமன்றம் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போல்லாம் எங்கூட எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் பல பேர் இன்றைக்கு நடுவர்களாக இருக்கிறாங்க. லியோனி போன்றவர்கள்லாம் என்கிட்ட பேசுகிறவங்க. அப்போ பட்டிமன்றம் முடிய போகிறப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு இரவு. ராகுல சாங்கித்யாயன் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வால்கா முதல் கங்கை வரை பற்றி. பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பால் மாத்திரம் சாப்பிட்டு போகணும் அப்படின்னார். என்னையா காரணம் அப்படின்னு கேட்டேன். ராகுல சாங்கித்யாயன் நீங்கள் சொன்னீங்கய்யா, நான் வச்சுருக்க ஸ்டுடியோ பேர் ராகுல் ஸ்டுடியோ, என் பையன் பேர் ராகுலன். அந்நேரம் கூட்டிகிட்டு போய் எனக்கு பால் பழமெல்லாம் கொடுத்தார். எப்படி, அதாவது இந்தியாவின் 1 கோடியில் பிறந்த மனிதருடைய எழுத்து மறுகோடியில் தெற்கு பகுதியில் வாழ்கிற நம்மை ஈர்த்திருக்கிறது என்றால், அவருடைய அந்த எழுத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்கணும். இவர் இத்தனை மொழி தெரிந்தவராக இருந்தும் கூட இவரை இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இவர் வருகை பேராசிரியராக இருந்தார். நேபாள மொழி இவருக்கு தெரியும். அதே போல் நேபாளம், இலங்கை போன்ற இடங்கள்லாம் அவர் பயணம் செய்து அபூர்வமான நூல்களை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கொண்டு செல்லப்பட்ட நூல்களை கொண்டு வந்து வச்சார். அதுதான் பாட்னாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இவரை சந்தித்த எழுத்தாளர்களில் ஒருவர் யாருன்னா, தீசா ராஜு என்கிறவர். அந்த காலத்தில் கலைமகள் எழுதுவார். அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் அவரை அவருடைய கடைசி காலத்தில் சந்தித்தேன், மருத்துவமனையில் சந்தித்தேன். அப்போது அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் பாலி மொழி படித்துக் கொள்ளுங்கள் என்றார். பாலி மொழி படித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த பாலி தான் புத்தர் மக்களிடையே பேசிய மொழி. நான் இப்போ சமீபத்தில் பாலி தீவுக்கு போயிருந்தேன், இந்தோனேஷியா போயிட்டு. அங்கே போன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ராகுல சாங்கித்யானுடைய பேர் தான் ஞாபகம் வந்தது. ராகுல சாங்கித்யானுடைய வால்கா முதல் கங்கை வரை படித்து பாருங்கள். புத்தர் தோன்றுவதற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட மனிதகுல வரலாற்றினுடைய செய்திகளை எல்லாம் சொல்லி, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்த போராட்ட முறையிலே அதில் சொல்லப்பட்டிருக்கும். இவர் இடதுசாரி சிந்தனையுடையவராக இருந்தாலும் கூட இவர் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் போல மனதில் பதிந்திருக்கும். எந்த வயதில் எந்த பக்கத்தை புரட்டி படித்தாலும் நம்மை ஈர்ப்பது ராகுல சாங்கித்யானுடைய எழுத்து என்று சொன்னால், ராகுல்ஜியை ஒருபோதும் மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வால்கா முதல் கங்கை வரை படியுங்கள். இப்போ சமீபத்தில்
ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பு ஏற்பட்டது அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக கோவையைச் சேர்ந்த அருணாசலம் முருகானந்தம் என்கின்ற ஒரு எளிய மனிதர், அவர் நடித்த இந்த ஆவணப்படம் அது ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கிறது. பீரியட் அப்படின்னு அந்த படத்தோட பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெருசாக கொண்டாடப்படலைங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை நேற்று தான் அறிவிச்சிருக்கிறதுனால பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. இவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப வியத்தகு ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இவர் ஒரு ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருக்காருன்னு கூட சொல்லக்கூடாது. விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டே இருக்கார். 1962 பிறந்தவர். இவருடைய தாய் தந்தையர் நெசவு தொழில் பண்ணுறவங்க. வறுமையான குடும்பம். 14 வயதில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க போக முடியல. கூலி வேலைக்கு தான் போகிறார். ஆனால் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் இவருடைய வயது. இவருக்கு திருமணம் ஆகுது. பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த விஷயம் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடுதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அவருடைய அந்த பீரியட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் காலத்தில் அவங்கள பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அதுக்கு ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதாவது சுகாதாரம் இல்லாததுனால அவங்க நிறைய துன்பப்பட்டாங்க, இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நினச்சி இதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறார். இது ஒரு என்ன கஷ்டம்னா, இதை பற்றி பல பேர் பேசவே மறுக்கிறாங்க. இதை போய் பேசிக்கிட்டு, இதை போய் ஆம்பளையர் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் பெருமுயற்சி பண்ணி என்ன செய்கிறாரு, ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறார். அதை பருத்தி ஆடையில் அதை இது பண்ணி கொண்டு வரார். ஆனால் அதை பயன்படுத்தினவங்களுடைய துணைவியார், அவங்களுடைய சகோதரி, மற்றவங்கெல்லாம் இது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இது வேறு என்ன முயற்சி பண்ணலான்னு பார்க்குற போது இவருடைய முயற்சி அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு முகஞ்சொலிக்க வைக்கிது. அதோடு மட்டுமில்லை, இவர் என்ன பண்ணுறாரு, சரி வேண்டாம், வேறு குரங்கு போன்ற மிருகங்கள், அந்த மிருகங்களுடைய மாதவிடாய் அதை வச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பொருள் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் ரொம்ப வீட்டில் ஆதரவு கூட இழக்கிறார். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதாவது மரப்பை கூழ் இருக்கு இல்லையா, இப்போ பைன் மரம்னு இருக்குது. அந்த பைன் மரத்தினுடைய மரக்கூழ் பட்டையிலேருந்து அதுக்கு ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இங்க் பேடு மாதிரி அது. அதை அந்த மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். முதல்ல இவர் இதுக்கான மூலப்பொருளை பாம்பேலேருந்து வாங்குறாரு. அப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சிறாரு. 3.5 கோடி ரூபா மதிப்புள்ள விலையில் மேல்நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் கண்டுபிடிச்சது 65,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படியான ஒரு இதை கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லை, இந்த காப்புரிமையை எத்தனையோ கம்பெனிகள் இவர்கிட்ட கேட்க வந்தன. ஆனால் இவர் அதை யாருக்கும் கொடுக்கல. மகளிர் சுய உதவிக்குழுக்களை மாத்திரம் கூப்பிட்டு, உங்களுக்கு நான் தர்றேன், நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி செஞ்சார். இதெல்லாம் கேள்விப்பட்ட அமெரிக்காவில் டைம் என்கின்ற பத்திரிகை இவரை உலக சாதனையாளர்கள் மனிதர்களில் முக்கியமானவர் இவர் தான் அப்படின்னு இவரை கண்டுபிடிச்சி அடையாளம் காட்டுச்சு. இவருடைய இதை அவர் அப்படியே ஒரு ஆவணப்படமாக தானே நடிச்சிட்டார். ஹிந்தியில் கூட அக்ஷய்குமார் நடித்த பேட்மேன் அப்படின்னு அந்த படம் வந்தது. ஆனால் இந்த ஆவணப்படம் இந்த ஆண்டு 2018ஆம் ஆண்டான மிகச்சிறந்த ஆவணப்படங்களில் ஒன்றாக ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கிறதுங்கிறது அருணாச்சலம் முருகானந்தத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதை காட்டிலும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இவர் பெண்களுடைய துயரத்தை வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை உணர்ந்து இது பெண்களுக்காகவே இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு பெரிய இது இல்லாமல், லாப நோக்கம் இல்லாமல் செஞ்சுருக்காருங்கிறது முக்கியமான ஒன்று. இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குது. இன்னும் கூட இவர் கௌரவிக்கப்பட வேண்டியவருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரிய பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களை உலகம் பாராட்டுகிற போது நாமும் முந்திக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளை பாராட்ட வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையில் இப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் உருவாவார்கள். இது உண்மை. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வேர்ல்டு மேரேஜ் டே அப்படிங்கிற மாதிரி உலக திருமண நாள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படித்தான் இப்படிலாம் புது புது நாளை கண்டுபிடிக்கிறாங்களோ தெரில. இன்றைக்கி தாங்க முதல்ல உலகத்தில் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தெரியலை. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு நம்ம அதில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லுவார்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா,
ஒரு வீடு, ஒரு கல்யாணம், ஒரு புத்தகம் அப்படிம்பார். ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தோங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றால், வீடு என்பது நாம் இருந்த இடத்தை குறிப்பது. பந்தம், வாழ்க்கை, திருமணம் என்பது அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக. புத்தகம் என்பது நம்முடைய அனுபவத்தினுடைய தொகுப்பு. சரி, திருமணங்கிற விஷயத்துக்கு வாங்க. ஆதி காலத்தில் இது எப்படி இருந்தது என்றால், காட்டு மிராண்டியாக மனிதன் வேட்டைக்கார சமுதாயத்தில் இருந்தபோது திருமணம் பற்றிய செய்திகள் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள், அவ்வளோதான். லிவிங் டுகெதர் என்று இன்றைக்கு நம்ம சொல்கிற விஷயம் ஒரு பழைய விஷயமாக தான் இருக்குது. அது ஒன்றும் புதுசாக தெரியல. பிறகு சொத்துடைமை சமுதாயம் வருகிற போது தான் யார் தந்தை என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழல் வருகிற போது குடும்பம் என்கின்ற அமைப்பு உருவாகிறது. அது மனிதன் கால்நடை சமுதாயத்திலிருந்து வேளாண்மை சமுதாயத்துக்கு மாறுகிற போது தான் வந்திருக்க வேண்டும். அதுக்கு முன்பு காதல் இருந்திருக்கலாம், கல்யாணம் இருந்திருக்கலாம். ஆனால் கால்நடை சமுதாயம் என்று வருகிற போது மேய்ச்சல், அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிலையான வாழ்க்கை வந்தது வேளாண்மை சமுதாயத்தில் தான். அப்போது தான் சொத்துடைமை வருகிறது, அப்போ தான் திருமணம் வருகிறது. எங்கல்ஸ் என்கின்ற மிகச்சிறந்த அறிஞரும் கார்ல் மார்க்ஸினுடைய நண்பருமாகிய அவர் குடும்பம் என்ற அமைப்பு பற்றி ஒரு அற்புதமான நூலை எழுதுகிறார். இந்த குடும்பங்கிற அமைப்பு உருவாவதற்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அபூர்வமான பந்தம். ஏன்னா நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்கிற போது அது பூர்வ ஜென்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்கையினுடைய பலன் அப்படிம்பாங்க. பழைய இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு. இறையனார் அகப்பொருள் உரை என்று ஒரு நூல் இருக்கிறது தமிழில். அதற்கு உரை எழுதியவர் நக்கீரர். அதில் சொல்கிற போது அந்த பெண்ணும் அந்த ஆணும் எப்படி சந்தித்தார்கள் என்றால், அது அவருடைய விதி அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதுதான் அப்படிங்கிறாங்க. பிறகு அது காதல் வாழ்க்கையாக, பிறகு கற்பு வாழ்க்கையாக, இல்லற வாழ்க்கையாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருமணங்கள் மரபு ரீதியான திருமணங்கள் என்ன? பெண் குழந்தையோ பையனோ வீட்டில் வளருவாங்க. திருமணம் வயது வருகிற போது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தை ஏற்பாடு செய்வார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அந்த பெண் ஒரு காலங்கண்ட வளர்ப்பா. அந்த கன்று வளர்கிற போது அதை அடக்கிறவனுக்கு பெண்ணு கொடுப்பாங்க, வெள்ளை முறிக்கிறவனுக்கு பெண்ணு கொடுப்பாங்க, கல்லை தூக்குறவனுக்கு பெண்ணு கொடுப்பாங்க. இதெல்லாம் வீரத்துக்கு கொடுக்குற மரியாதை. அப்புறம் உறவு முறைகளில் கல்யாணம், அத்தை மகனை கல்யாணம் பண்ணுறது, மாமன் மகனை கல்யாணம் பண்ணுறது என்று நம்ம உறவு முறைகள் கல்யாணம். யாரென்று தெரியாமலே திருமணம் செய்து கொள்ளுதல் உண்டு. காதல் திருமணங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இல்லறம் என்கின்ற அந்த இல்லறம்ங்கிற ஒரு சிறப்பு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. ஏன்னா அதிகமான குடும்ப நல வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாங்க. அதாவது விவாகரத்துகள் அதிகமாக ஆக குடும்பம் என்கின்ற அமைப்பும் திருமணம் என்கின்ற அமைப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பந்தங்களெல்லாம் தொடர வேண்டும், அடுத்த தலைமுறை பயன்பெற வேண்டும் என்று சொன்னால், மனம் என்றாலே வாசனை என்ற பொருள். மலரோடு தொடர்புடையதுதான் பெண்ணின் வாழ்க்கை. பூப்பெய்தினால் கருவுற்றாள் என்றெல்லாம் பெண்ணை சொல்வது போல, அவளுக்கு மனம் ஏற்படுகின்ற, திருமணம் ஏற்படுகின்ற நாள் நல்ல நாளாக பெண்ணுக்கும் அமையும் ஆணுக்கும் அமையும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளிடும் பெருந்தகை இருந்தது என்று திருஞான சம்பந்த பெருமான் ஆலவாய் அன்னலையும் அங்கேற்கண்ணியையும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களைப் போல நாமும் இணைந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார் என்று சொன்னால், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதோ இல்லையோ, இருவருடைய மனங்களில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே அது எப்போதும் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டும். ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். திருவிழா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வெளியூருக்கு திருவிழாவுக்கு போகிறதுங்கிறது, இந்த வண்டி கட்டி போகிற பயணம், அதே போல் அந்த கோயில் திருவிழாக்கள், மதுரையாக இருந்தால் சித்திரை திருவிழா, திருக்கல்யாணம், அழகர் ஆற்றுல இறங்குறது,
அதில் என்ன இப்போ மக்கள் எல்லாம் கூடுவது, மேஜிக் நடக்கும், இப்படிலாம் பார்ப்போம். பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறது, சவு மிட்டாய் வாங்கிக்கிறது அப்படின்லாம் இப்போ வித்தியாசமாக இருக்கும். சரி, இந்த இந்த திருவிழாக்கள் தவிர இன்றைக்கு என்ன திருவிழாக்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா, புத்தக திருவிழாக்கள் உண்மையிலேயே ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துடுச்சு. புத்தக கண்காட்சின்னு முதல்ல வச்சுருந்தாங்க. அப்புறம் அது கண்காட்சிங்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ட்டு திருவிழான்னு மாற்றுறாங்க. ஈரோடை பொறுத்த மட்டில் ஸ்டாலின் குணசேகரன் தனி ஒரு மனிதராக மிக பிரம்மாண்டமாக ஆண்டுதோறும் நடத்திட்டுருக்காரு. சென்னையில் பப்பாசி பதிப்பாளர்கள் சங்கத்திலேருந்து மிக அருமையான ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டில் எனக்கு நான் வருஷத்துக்கு ஒரு 5-6 இடங்களில் புத்தக திருவிழா நடக்கிற போது தவறாமல் பேச போகிற வாய்ப்பு கிடைக்கும். கல்லூரிகளில், கோயில் விழாக்களில், அதே போல் திருமண மேடைகளில், பொதுமக்கள் இடத்துல பேசுவதற்கும் புத்தக திருவிழாவில் பேசுவதற்கும் ஒரு வேறுபாடு நான் பார்ப்பேன். அது என்ன தெரியுங்களா? மற்ற இடங்களில் பல்வேறு வகையான சிந்தனையுடையவர்கள் இருப்பாங்க. ஆனால் புத்தக திருவிழாவில் மட்டும்தான் வாசகர்கள், ரசிகர்கள், வாசிப்பாளர்கள் இவங்க வருவாங்க. இந்த ஒத்த சிந்தனையாளர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கருத்தை பேசுகிறதுங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறது, எனக்கு பிடிச்ச பேச்சு புத்தக திருவிழாவில் பேசுகிறது தான் அப்படிம்பேன். ஏன் தெரியுமா? சொந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ சமீபத்தில் நாகர்கோயிலில் புத்தக திருவிழா நடந்தது. மாவட்ட கலெக்டர் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த விழாவுக்கு போயிருந்தபோது என்னுடைய நண்பர், அங்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு கற்பியா அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மற்ற நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. முதல்ல அரங்கத்தில் சுமாரான கூட்டம் தான் இருந்தது, நிறைய நாற்காலிகள் இருந்தது. ஒரு மணி நேர பேச்சில் அந்த அரங்கம் நிறைஞ்சு வழிந்ததோடு மட்டும் இல்லாமல் பலர் நின்று கேட்க ஆரம்பித்தாங்க. நம்ம யூடியூப் சேனலில் கூட அனைவரும் அந்த பேச்சு வரலாம்னு நினைக்கிறேன் நான். அதே போல் புதுக்கோட்டைக்கு புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன். இனிய நண்பர், கவிஞர், சாகித்ய அகாடமி உறுப்பினர் தங்கம் மூர்த்தி அவர்கள் அந்த விழாவை ஒரு 10 நாள் நடத்தினார். எங்கே நடந்தாலும் 10 நாள் திருவிழா தான். இந்த நிறைவு நாளுக்கு நான் போயிருந்தேன். அடையாப்பா எவ்வளவு கூட்டம்! அவங்க சொல்கிறாங்க, இந்த 10 நாளில் 75 லட்ச ரூபாய்க்கு மேலே புத்தகங்கள் விற்றுருக்கு அப்படிங்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் பேசுகிற போது நிறைய நூல்களை குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது முடிஞ்ச உடனே மேடையில் இறங்குறப்ப பலர் என்கிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க. நான் இந்த கையெழுத்து போடுறதுக்கு முதல்ல அந்த புத்தகம் என்னன்னு பண்ணிட்டு பார்ப்பேன். அதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? நான் பேசுகிறப்ப என்னென்ன புத்தகங்கள் குறிப்பிட்டனோ அதில் பல புத்தகங்கள் பலர் கையில் வாங்கிட்டு வந்து பேச்சு முடிகிற வரைக்கும் காத்திருந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, பலரை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எப்போ படிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 2க்குமா சேர்த்து ஒரு பதில் சொல்லுவேன். நான் பேசணுங்கிறதுக்காக படிக்கிறேன், படித்ததை சொல்லணுங்கிறதுக்காக பேசுகிறேன். இது என்கிட்ட ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இயல்பு. எப்போ படிப்பீங்கலாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் எப்போ படிக்காமல் இருப்பேன்னு கேட்டிங்கன்னா ஈஸி. இது நான் பெருமைக்காக சொல்லலை. எப்போ நேரம் கிடைச்சாலும் படிக்கிறதுங்கிறது என்னுடைய ஒரு பழக்கமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தக திருவிழாக்கள் இப்போ சமீபத்தில் நான் போயிட்டு வந்தது, இது மாதிரி நிறைய புத்தக திருவிழாக்களுடைய அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறை போகிறப்ப குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய்க்காவது புத்தகம் வாங்கிட்டு வர்ற பழக்கம், அதையும் நான் வச்சுருக்கிறேன். நல்ல புத்தகங்களை வாசிக்கவும், நண்பர்களை பார்க்கவும், படைப்பாளர்களை சந்திக்கவுமான ஒரு களம்தான் இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த திருவிழா, புத்தக திருவிழா. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். இன்பத் தமிழ் மொழி எமது அப்படிம்பாரு பாரதிதாசன். இந்த இன்பத் தமிழ் மொழியை ரசிக்கவோ சுவைக்கவோ நமக்கு முதல்ல ஒரு நாலேஜ் வேணுங்க. நான் சமீப காலமாக சில ப்ரொஃபஷனல் கல்லூரிகளுக்கு போயிட்டு வர்றேன். கொஞ்சம் வருத்தமாக கூட எனக்கு இருக்குது. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு அபூர்வமான நகைச்சுவை நான் சொல்கிறேன், மாணவர்கள்ட்ட போய் சேரலை, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சொல்ல தெரிலன்னு நான் சொல்ல வரலைங்க, அவர்களுக்கு அதை வாங்குகின்ற அளவுக்கு தமிழ் அறிவு இல்லைங்கிற கவலை எனக்கு இருக்குது. ஒரு அபூர்வமான கவிதையை சொல்கிறேன். நான் அபூர்வமான கவிதைன்னா குறுகுறு நடந்து சிறுகை நீட்டு மிட்டு அப்படின்னு நான் சங்க இலக்கிய கவிதை சொல்லலை, அல்லது முத்தைத்திரு பத்தித்திரு நகை அதையும் சொல்லலை. நான் ஒரு புதுக்கவிதை சொன்னேன். அதாவது,
இந்த புது கவிதையை சொல்கிற போது அதில் இருக்கக்கூடிய அழகை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்க யாருக்கும் இல்லை. ஒரு முத்தத்தை பெற முடியாதவனால் ஒரு யுத்தத்தையே வரவழைக்க முடிந்தது அப்படின்னு மேத்தா எழுதுகிறார். இந்த கவிதையை சொல்லி முடிச்ச உடனே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது ராவணன் சீதையிடமிருந்து அந்த முத்தத்தை பெற முடியவில்லை, அதனால் யுத்தத்தை வரவழைத்தான். சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னேன், அப்பாவுக்கு 60 மனைவி, ஒரு சந்தேகமும் இல்லை. மகனுக்கு ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். கபிலன் எழுதின கவிதை இது. ஆழ்தோட்ட பூபதி எழுதினார் இல்லையா, உன் சமையலறையில் நான் உப்பாக சர்க்கரையா. இது ரசிக்க தெரியல. இதில் பாருங்கள், தசரதன் பேரும் கிடையாது, ராமன் பேரும் கிடையாது. 60,000 மனைவி தசரதனுக்கு, ஒரு மனைவி ராமனுக்கு. 60,000 மனைவி, ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். இந்த வார்த்தை விளையாட்டை ரசிக்கத்தக்க முறையில் யாரும் இல்லை. சரி, நம்ம என்ன தான் கல்வி படிக்கிறோம்? நம்ம சம்பாதிப்பதற்காக மட்டும் படிச்சிட்டோம்னா அதில் என்ன இப்போ பயன்பாடு? ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் தங்களுடைய வார்த்தைகளாலேயே வாழ்ந்துருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய சிறப்பு. எப்படி அப்படின்னா, ஊற்றுமலை ஜமீன்தார்னு அவர் பேர் இருதாலய மருதப்பர். அவருடைய இயற்பெயர் மருதப்பர், இருதாலய மருதப்பர். ஊற்றுமலை ஜமீன் அவருக்கு சொந்த ஊர். தமிழ் புலவர்களை ஆதரித்தவர். குறிப்பாக உவே சாமிநாதையர் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற போது 15 நாள் அவருடைய அந்த அரண்மனை தங்கிட்டு, இவரை போன்றவர்களை தமிழ்நாடு முழுவதும் ஆள வைத்தால் இந்த நாடு எவ்வளோ சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாருங்க. ஆனால் தமிழறிஞர்களை ஆதரித்தவர். குறிப்பாக காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியாரோடு எப்போதும் ஆதரித்து அவரை பெருமை சேர்த்தாராம். அவருக்காகத்தான் காவடி சிந்து பாடப்பட்டதான். அவர் பேசுகிற அந்த புலவர்கள் பேசுகிற மொழியை வச்சே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஒரு முறை அந்த மன்னரும் அவருடைய பட்டத்தரசி உட்கார்ந்துருந்தாங்களாம். இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, உள்ளே உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு, தங்கச்சி வந்தியா அப்படின்னாராம். மன்னருக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சான். என்னது, நம்ம பட்டத்தரசிக்கு வணக்கம் சொல்லாமல் தங்கச்சி வந்தியான்னு கேட்குறாரே. தங்கை முறை சரிதான், அக்கா தங்கச்சி வந்தியான்னு சொல்லலாமா அப்படின்னு நினச்சோடனே உடனே இவர் கேட்டார், அம்மாட்ட தலையில் வச்சுருக்கிறது தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு இது வச்சுருக்கு, பொற்பூ வச்சுருந்துருக்கு. தங்கச்சி வந்தியா, அதை தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டிருக்காரு. புலவர்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல, கொழுப்பு கொஞ்சம் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மருதப்பர் ஒரு முறை இதில் களத்து மேட்டில் உட்காந்துருக்கார். ஒரு புலவர் கூப்பிட்றார், என்ன வேணும் அப்படிங்கிறார். எனக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, பணமும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா, சரி, அறுவடை நேரம், அடுத்த மாதம் வாங்க, 100 பொற்காசுகள் தருகிறேன். போயிட்டார் புலவர். 1 மாதம் ஆச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சது. புலவர் வந்தார். நீ யார் அப்படின்னார் ஜமீன்தார். நான் அவர் சொன்னார், போன மாதம் நீங்கள் களத்து மேட்டில் இருந்தப்போ வந்தேன், கல்யாணம்னு சொன்னேன், நீங்கள் எனக்கு பொருள் தருவதாக சொன்னீர்கள். ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளவு தருவதாக சொன்னேன்? 200 பொற்காசுகள் தருவதாக சொன்னேன். மன்னருக்கு கொஞ்சம் சுருக்குனுச்சு. புலவன் பொய் சொல்கிறானே, 200 தருவதாக சொன்னேன். உடனே புலவன், மன்னிக்க வேண்டும் மகாராஜா, தப்பாக சொல்லிட்டேன், 300 தருவதாக சொன்னீர்கள். என்னடா அது, கூட்டிக்கிட்டே போகிறானே அப்படின்ட்டு. இல்லையே அப்படின்னு இருக்காரு. மன்னிக்க வேண்டும் அண்ணா, 400 தருவதாக சொன்னீர்கள். உடனே இவர் கோவம் வந்துருச்சு. என்னை ஏமாற்ற பார்க்குறியா? 100 பொற்காசுகள் தருவதாகத்தான் சொன்னேன் அப்படின்னாராம். உடனே மந்திரியை பார்த்துருக்காரு. ஆமான்னு அவரும் சொல்லியிருக்காரு. உடனே புலவன் சொன்னாராம், நானும் அதை தான் சொன்னேன் மன்னா, நான் அன்னைக்கு வந்தேன், 100 தருவதாக சொன்னீர்கள், 200. இதற்கு முன் 100 தருவதாக சொன்னீர்கள், 300. நான் 100 தருவதாக சொன்னீர்கள், 400. நீங்கள் சொன்னது 100 தான். நான் சொல் விளையாட்டில் இப்படி விளையாண்டு காமிச்சேன். மன்னர் மகிழ்ந்து போய் 500 பொற்காசுகளை கொடுத்தாராம். பார்த்தீங்களா, நெல் போட்டால் நெல் விளையுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சொல்லு போட்டால் சொல்லு விளையுமா? விளைஞ்சி காட்டுதுன்னா அது இவரை வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்போ நல்ல சொற்கள் மூலமாக அபூர்வமான செல்வத்தை நம்ம உருவாக்க முடியும். கலைமகள் மூலம் வருகிற திருமகளுக்கு மரியாதை அதிகம். நல்ல தமிழை படிச்சுக்கங்க, அழகான விஷயத்தை, நல்ல கவிதைகளை, நல்ல நகைச்சுவையை ரசிக்க பாருங்கள். வாழ்க்கை என்பது
வெறும் வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை, அதனுடைய நுண்மையில் தான் நம்முடைய உண்மை இருக்கிறது. தமிழ் இன்பத்தை நுகருங்கள்.